உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். என் பேர் அப்ரிஞ்சிலம். நான் கீழாசரிப்பள்ளம் ஊர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் அம்மா பி பிரீடா ராணி. அவங்க வந்துட்டு 12 இயர்ஸ் வந்து ஹெச்எம்மாக ஒர்க் பண்ணிவிட்டு அதே கரஸ்பாண்டண்ட்டு கீழே வந்து கோர்ட் ஆர்டர் போட்ட பிறகும் இந்த வந்து சிஇஓ டிஓ அதுக்கப்புறம் அந்த கரஸ்பாண்டண்ட்டு இவங்க எல்லோரும் வந்துட்டு ஜாயின் பண்ண விடாதனால கோர்ட் ஆர்டருக்கு பிறகு ஜேடி ஆர்டர் எல்லாத்தையும் வச்சுட்டு எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கண்டெம்ட் ஆர்டரும் போட்டு அதுலேயும் வந்து எந்த நீங்கள் ஆக்ஷன் வேணால் எடுத்து உள்ளே ஜாயின் பண்ண போகலான்னு சொல்லி அப்படி உள்ளே போய் பாடம் எடுக்க போனப்போ அங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எதுவுமே இல்லாத ஒருத்தவங்க பாடம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்துட்டு என்னை பாடம் எடுக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா லெசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பிடிச்சி தள்ளி விட்டு இப்போ வந்து எங்கள் அம்மா ரொம்ப கவலைக்கிடமாக கால் உடஞ்சி போய் அதோட ரொம்ப முடியாமல் தலையில் இடுப்பில் எல்லாம் அடிபட்டு ஜிஹெச்சில் 4 நாளாக உட்காந்துருக்காங்க, முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஆனால் வந்து எஃப்ஐஆர் வந்து இன்னும் போடல. அது குறித்து நான் காலையில் வந்து எஸ்பி ஆஃபீஸில் வந்து எங்கள் அம்மாக்காண்டி நீதி கேட்க போய் மனு கொடுத்தேன். அங்கே எஸ்பி ஆஃபீஸில் இருந்து எஃப்ஐஆர் போட சொல்லியும் இன்னும் வரை எஃப்ஐஆர் கூட போடலை. சிஎஸ்ஆர் நம்பரே வந்துட்டு லேட்டாக தான் போட்டாங்க, எல்லா எவிடன்ஸும் இருந்த பிறகுமே. இதுக்கெல்லாம் வந்துட்டு தக்க விசாரணை பண்ணி அந்த புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இல்லாத பொண்ணை வந்து நல்லா விசாரித்து நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது. இதுக்கு வந்து கரஸ்பாண்டண்ட்டு அங்கே வேலை பார்க்குற ஹெச்எம் சுந்தர், அதுக்கப்புறம் அங்கே எங்கள் அம்மா தள்ளி விட்டு காயப்படுத்தின அந்த பொண்ணு 3 பேர் மேலேயும் வந்து ஆக்ஷன் எடுத்து இவங்க வந்துட்டு நீதி செய்யணும். நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு போகக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு நீதி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.